உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 வருடங்கள் நிறைவடைகின்றன. இதனை முன்னிட்டு இன்று நாட்டின் அனைத்து தேவாலயங்களிலும் விசேட மத வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை வேளையில் ஒவ்வொரு தேவாலயத்திலும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது. இதன்படி தேவாலயங்களில் மணி ஒலி எழுப்புதல், 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துதல், மெழுகுவர்த்தி அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றுதல் மற்றும் பிரார்த்தனை வழிபாடுகள் இன்று காலை இடம்பெற்றன. இதேவேளை கொச்சிக்கட புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பேராயர் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட ஆராதனை நடைபெற்றது. இதன் காரணமாக அந்த தேவாலயத்தை சூழ விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கமைய இன்று காலை 7 மணி முதல் ஆராதனைகள் நிறைவடையும் வரை தேவாலயத்தை சுற்றியுள்ள வீதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திலும் இன்று விசேட ஆராதனை நடைபெற்றது. இதனிடையே ஆயர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் பிரார்த்தனை நடைபவனி இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகியது. நீர்கொழும்பு மேரி ஸ்டெலா மைதானத்தில் ஆரம்பமாகி கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியான் தேவாலயத்தை சென்றடைந்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் சில அரசு அதிகாரிகள் அதனை சீர்குலைக்க முயற்சிப்பதாக பேராயர் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிமித்தம் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் சக்திகள் உள்ளனவா என்ற கேள்வி எழுவதாக தெரிவித்த கர்தினால் ஆண்டகை அவ்வாறு இல்லையெனில் உண்மை தேடும் பயணத்திற்கு ஏன் இவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த கொடூர கொலைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை எமக்கு வெளிப்படுத்துங்கள். இலங்கையில் பல தசாப்தங்களாக இடம்பெற்ற பல்வேறு கொலைகள், காணாமலாக்கப்படுதல் மற்றும் படுகொலைகளுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன, அவற்றை செய்தது யார் என்பதை தேடி கண்டறியாமல் அனைத்தும் கால ஓட்டத்தில் மறைந்து போக அனுமதிப்பது நமது நாட்டின் அண்மை காலத்தில் உருவாகியுள்ள மிக அபத்தமான போக்காகும். 70களில் ஆரம்பமான இது அண்மை காலம் வரை நீடித்த ஒரு தேசிய பேரழிவாகும். இந்த பாரிய விழுமிய சீரழிவு காரணமாக ஒழுக்கம், சட்டத்திற்கு மதிப்பளிக்கும் உயரிய பண்பு மற்றும் நாகரிகமான நடத்தை முறை என்பன எமது நாட்டை விட்டு வெளியேறிவிட்டன என பேராயர் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சுமத்தியுள்ளார். சமாதான நடைப்பயணத்திற்கான வியட்நாமிய வணக்கத்திற்குரிய பஞ்சாசாக்கர தேரர் தலைமையில் 7 பௌத்த தேரர்கள் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தனர். இந்த சமாதான நடைப்பயணத்திற்காக ஆலோக என்ற நாயும் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வாக் ஆஃப் பீஸ் சமாதான நடைப்பயண திட்டம் இன்று முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையில் அரசு அனுசரணையுடன் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வணக்கத்திற்குரிய பஞ்சாசாக்கர தேரர் தலைமையில் மகா சங்கத்தினர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபூதியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அரசமர கன்றுடன் இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி செயலகம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, முப்படைகள் மற்றும் போலீசார் மற்றும் தேசிய வடிவமைப்பு மையம் உள்ளிட்ட பெருமளவில் அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த சமாதான நடைப்பயணத்திற்கு ஆதரவு வழங்குகின்றன. இந்த நடைப்பயணத்தின் ஊடாக இலங்கையின் பௌத்த மரபுகள், பாரம்பரிய கைவினை கலைகள் மற்றும் கலை அம்சங்கள் மக்களிடையே கொண்டு செல்லவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்தினபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர அனுமதி பத்திரமில்லாத துப்பாக்கியுடன் நுவரெலியா போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப உறவினர்களுடன் நுவரெலியாவுக்கு சென்றிருந்த பிரேமலால் ஜெயசேகரவுக்கும் அவிசாவளியிலிருந்து அங்கு சுற்றுலா வந்திருந்த ஒரு குழுவினருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது பிரேமலால் ஜெயசேகர தனது துப்பாக்கியை காட்டி அந்த தரப்பினரை அச்சுறுத்தியதாக நுவரெலியா போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ரவீந்திர உள்ளிட்ட அதிகாரிகள் அவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் 2025ஆம் ஆண்டுடன் காலாவதியாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அனுர கருணாதிலக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் வலுசக்தி அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். வலுசக்தி அமைச்சு பதவிக்கு மேலதிகமாக அவர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் கடமையாற்றுகின்றார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்நிகழ்வில் பங்கேற்றார். தற்சமயம் நாட்டில் வலுசக்தி துறையில் பெரும் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. லக்விஜய் மின் உற்பத்தி நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக தரவுகளுடன் அறிவியல் பூர்வமாகவும் தகவல்களின் அடிப்படையிலும் முன்வைத்து வந்தது. இருந்த போதிலும் அரசாங்கம் குறித்த நிலக்கரி தரமானது என்றே தெரிவித்து வந்தது. மின் உற்பத்தி நிலையத்தின் ஆவணங்களில் காணப்படும் தகவல்கள் மற்றும் தரவுகள் பொய்யானவை என்று அரசாங்கம் கூறியது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த நிலக்கரி ஒப்பந்தம் சரியானது என்று கூறிய போதும் தரமற்ற நிலக்கரி குறித்து எதிர்க்கட்சி தொடர்ந்து சாட்சிகளுடன் தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போகும் நிலைமையை நிரூபித்து வந்தது. இதில் அரசாங்கம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வென்றாலும் மக்கள் எதிர்ப்பின் முன்னால் வலுசக்தி அமைச்சரும் செயலாளரும் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். திசமாராம சுதுவெளி பெலச பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற புதுவருட விளையாட்டு நிகழ்வில் பங்கேற்றதன் பிறகு அங்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார ஆய்வு 2025 நிதி மற்றும் செயற்பாட்டு அறிக்கை 2025 ஆகிய 2 அறிக்கைகளும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டன. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கவினால் இந்த 2 அறிக்கைகளும் ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் அதன் முக்கிய வெளியீடான 2025 வருடாந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை ஊடாக பேரண்ட பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து பேணுதல், நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கொள்கை ரீதியான மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளின் மூலம் 2025 ஆண்டில் இலங்கை பொருளாதாரம் கடந்த ஆண்டுகளில் பெற்ற முன்னேற்றத்தை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதில் வெற்றியடைந்துள்ளது. மேலும் வர்த்தக மற்றும் புவிசார் அரசியல் போக்குகள் சார்ந்த உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் 2025 ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்பட்ட மோசமான காலநிலை மற்றும் அனர்த்தங்களின் தாக்கங்களுக்கு மத்தியிலும் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளில் தாங்கும் திறன் காணப்பட்டதாகவும் பேரண்ட பொருளாதார நிலைமைகளின் வளர்ச்சி மற்றும் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மை மேம்பட்டதுடன் அதன் ஊடாக வலுப்பெற்ற முதலீட்டு நம்பிக்கை மூலம் அதிர்ச்சி மிகவும் செயற்திறனான முறையில் எதிர்கொள்வதற்கு தேவையான சுய பாதுகாப்பை கட்டியெழுப்புவதற்கான பொருளாதார திறனை மேம்படுத்தி நிலைபேறான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும உட்பட இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் சுகாதார சேவையில் ஈடுபட்டுள்ள ஆரம்ப மற்றும் இடை மருத்துவத்துறைகளில் 952 ஊழியர்களுக்கு டிப்ளோமா மற்றும் உயர் டிப்ளோமா பட்டங்களை கையளிக்கும் நிகழ்வு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் நேற்று முன்தினம் கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. டிப்ளோமா பட்டம் கையளிப்பின் போது பட்டதாரிகள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் சுகாதார சேவையில் சவால் மிக்க எதிர்கால பயணத்தில் ஆரம்ப சுகாதார சேவையை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் பிரதான இலக்கு என்றார். அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு திறமையான மற்றும் அர்ப்பணிப்புடைய சுகாதார உத்தியோகத்தர்களின் சேவை சுகாதார சேவைக்காக அத்தியாவசியமானது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோர்களுக்காக மோட்டார் சைக்கிள் வழங்கும் திட்டம் ஒன்றை இந்த வருடத்தில் விரைவாக ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய உப ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நேற்று இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றார். தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்து அவர் டெல்லியிலிருந்து நேற்று முன்தினம் நாட்டிற்கு வருகை தந்திருந்தார். இதன்போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ரணில் அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இந்நாட்டு தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அதேபோன்று தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மனோ கணேசன் தெரிவித்தார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமருடன் நாங்கள் முன்வைத்த பல கோரிக்கைகள் இருக்கின்றன. உதாரணமாக இலங்கையில் வாழக்கூடிய 15 லட்சம் இந்திய வம்சாவளி மக்களுக்கும் OCI என்ற ஓசி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கடல் கடந்த இந்தியர்கள் என்ற குடியுரிமை அந்த அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். நாங்கள் இளைஞர்கள் தான், ஆனால் இந்தியாவின் கடல் கடந்த குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவசியமாக இருக்கிறது.
அது தொடர்பான செயல்பாடுகளை ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய நடைமுறைகளை சுலபமாக்க வேண்டும், எளிமைப்படுத்த வேண்டும், இலகுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம். அதை தொடர்பாக நல்ல செய்தியை இன்று எங்களது உபஜனாதிபதி கொண்டு வந்திருக்கிறார். எங்களது கோரிக்கைக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதை புரிந்து கொண்டமைக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது உண்மை. அதே போல் கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வீடமைப்புத்துறை போன்ற துறைகளில் எல்லாம் கூட இன்றைய இந்திய அரசாங்கம் எங்களுக்கு பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியுடன் இலங்கையை எங்களது தாய் நாடு என்று சொல்கின்ற பொழுது இந்தியாவை எங்கள் தந்தையர் நாடு என்று கூறுகிறோம். மகிழ்ச்சி அடைகிறோம், நம்பிக்கையுடன் கூறுகிறோம். அந்த மகிழ்ச்சியை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் செய்தியை நல்ல செய்தியை கொண்டு வந்த உபஜனாதிபதி மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியை தமிழ் போக்கூட்டணி இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களின் மிகப்பெரிய கட்சியான எங்கள் கட்சியின் தலைவரின் முறையில் நான் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. கொழும்பு ஏற்றன் பிரதான வீதியின் வட்டவள கரோலினா பகுதியில் நேற்று காலை முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 காயமடைந்த நிலையில் வட்டவள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நீர்கொழும்பு பகுதியிலிருந்து அட்டனில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வளைவு ஒன்றில் எதிரே வந்த வாகனத்திற்கு இடமளிக்க முற்பட்ட போது முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியினுள் தாய், தந்தை மற்றும் 2 மகள்கள் இருந்துள்ளனர். குறித்த முச்சக்கர வண்டியை மூத்த மகளை செலுத்தியுள்ளதாகவும் அவரிடம் வாகனத்தை செலுத்துவதற்கான சட்டபூர்வமான அனுமதி பத்திரம் உள்ளதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்தில் 2 மகள்களும் தாயாரும் காயமடைந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டிக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் வட்டவள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த வருடம் புத்தாண்டு காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் பதிவாகிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்களின் எண்ணிக்கை 18 உயர்வடைந்துள்ளதுடன் இந்த கூற விபத்துக்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 20 உயர்வடைந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர கவலை வெளியிட்டுள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள போலீஸ் ஊடக பிரிவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இம்முறை இடம்பெற்ற விபத்துக்கள் கணிசமான அளவில் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் உயிரிழப்பை ஏற்படுத்த வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்த விபத்துக்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 உயர்வடைந்துள்ளது. அது மாத்திரமின்றி பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்களின் எண்ணிக்கை 94 சிறு விபத்துக்கள் 49 அதிகரித்துள்ளன. சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த விபத்துக்கள் 48 உயர்வடைந்துள்ளன. குறிப்பாக பாதசாரிகளின் கவனயீனம் காரணமாகவும் 30 முதல் 40 வீதமான விபத்துக்கள் சம்பவிக்கின்றன. போலீசார் விடுமுறை எடுக்காமல் மக்களுக்காக பணியாற்றியும் ஊடகங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக விழிப்புணர்வு செய்தும் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டிருப்பது வருத்தமளிக்கிறது. மதுபோதையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியும் ஒரு சில சாரதிகள் அதனை பொருட்படுத்தாது அலட்சியமாக செயற்படுகின்றனர். புத்தாண்டு காலத்தில் உறவினர்களை பார்க்க செல்வோரும் சுற்றுலா செல்வோரும் நீண்ட நேரம் கண்விழித்திருந்து அதிக களைப்புடன் வாகனம் செலுத்துவதும் விபத்துக்களுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. 16 அல்லது 18 வயதுக்குட்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத பிள்ளைகளிடம் வாகனங்களை கொடுப்பதை தவிர்க்குமாறு நாம் பெற்றோரிடம் கேட்டிருந்தோம். ஆனால் சில பெற்றோர்கள் பிள்ளைகள் பரீட்சைகளில் சித்தி அடைந்ததும் அவர்களுக்கு மோட்டார் சைக்கிள் என மரணத்தை பரிசாக கையளிக்கின்றனர். கடந்த காலங்களில் எமது வாகன கட்டமைப்பில் சுமார் 98.8 மில்லியன் வாகனங்கள் புதிதாக இணைந்துள்ளன. குறிப்பாக மின்சார வாகனங்கள் அதிக அளவில் வந்துள்ளன என்றார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பியசேன கமகேவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் அசாங்க எஸ் போதர்கம இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2015 ஆண்டு சந்தேக நபர் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சராக பணியாற்றிய போது உரிய சட்ட நடைமுறைகளை மீறி காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 134 பேரை தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தில் சிற்றூழியர்களாக நியமித்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்தது. தேசிய கல்வி நிறுவனத்தின் 15வது பணிப்பாளர் நாயகமாக முன்னணி கல்விமானும் பொருளியல் நிபுணருமான சிரேஷ்ட பேராசிரியர் ஓஜி தயாரத்ன பண்டா அவர்கள் நேற்று மாரகமையில் அமைந்துள்ள நிறுவன வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை ஆரம்பித்தார். சிரேஷ்ட பேராசிரியர் தயாரத்ன பண்டா அவர்கள் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் நீண்டகால அனுபவம் கொண்ட ஒரு நிபுணர் ஆவார்.
பென்தோட்ட கடற்பரப்பில் நீராடிக் கொண்டிருந்த ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பென்தோட்ட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. இவர் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர் என்பதும் ஏனைய மாணவர்களுடன் நீராடிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை காங்கேசன் துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீரிமலை கடற்பரப்பில் நீராடிக் கொண்டிருந்த ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் மற்றும் ஒருவருடன் இணைந்து நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பென்தொட்ட மற்றும் காங்கேசன்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் சிங்கள புதுவருடத்தையொட்டிய சுபநேரங்களில் தொழில் ஆரம்பிக்கும் நேரத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் நேற்று தொழில் ஆரம்பிக்கும் சுபநேரமாக குறிப்பிடப்பட்ட நேரத்தில் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பில் புதுவருடத்திற்கான தொழில் ஆரம்பிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் தலைவர் ரொஷாந்த காரியபெரும, பிரபல நடிகையும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் ஆலோசகருமாகிய சங்கீதா வீரரத்னவும் கலந்து கொண்டார்கள். මේ අමාත්‍යායතනය ගොඩනැගීම සඳහා අත්වැල් බැඳගෙන ඉදිරියට ආපු සමාජිකයන් පිරිසක් මෙතන ඉන්නේ. ඉතින් ඒකින්ද මේක ලොකු පවුලක්. උදා වෙන අවුරුද්දේදී ජයග්‍රහණ ලබා ගැනීමට අපට ශක්තිය, ධෛර්යය, නොඅඩුවම තිබෙන බව අපට ඉඳුරාම සහතිකයි. ඉරහඳ වගේ පැහැදිලි. We need to have a plan for the next quarter and then rest of the year. So let's work together and then make sure that we are the number one channel because we can do it. අපි හැමදාම ඉගෙන ගන්නවා ඉර බැහැලා යනවා කියලා නේද අර. අපි උදේට ආපහු කියනවා ඉර උදා වුණා කියලා. දැන් මම ඇත්තටම බැලුවා ඉර බැහැලා යනවාද ඉර උදා වෙනවද එහෙම එකක් වෙනවද කියලා. එහෙම වෙන්නේ නැහැ බලන්න හරිද කියලා. අපි ඉන්න පැත්ත තමයි වෙනස් වෙන්නේ. අපි ඉන්න පැත්ත දිහා බලාගෙන ඉඳලා තමයි අපි කියන්නේ ඉර බැස්සා කියලා. ඒ නිසා දැන් අපි කොහෙද ඉන්නේ? ඒ කොයි පැත්තේ ඉඳලා අපි මොකද්ද බලන්නේ කියන එක ගැන අද ඉඳලා හිතන්න. එච්චරයි. අපි ඉන්න පැත්තේ ඉඳලා අලුත් විදිහකට හිතන්න ආරාධනා කරමින් සියලු දෙනාටම සුබ අලුත් අවුරුද්දක් ප්‍රාර්ථනා කරනවා. ආයතනයට සම්බන්ධ වෙච්ච කාලේ අපිට හුඟක් දෙනා කිව්වේ 100ට පුළුවන්ද කියලා. ඒ මීට අවුරුදු 9කට කලින්. අද ඒ අයම කියනවා අපි දැනන් හිටියා 100ක කරයි කියලා. ඉතින් ඒක තමයි ජයග්‍රහණය. ලෝකේ කිසිම දෙයක් නොවන වෙලාවක වුණත් 100ට මොකක් හරි කරන්න පුළුවන් වෙච්ච බවක් මම මේ අවුරුදු 9 ඇතුලේ දැක්කා. හිත රිදවන වදන් වලට තැවෙන්නට එපා. ඇනුම් බැනුම් වලට මගේ හඬන්නට එපා. දිවිය තිබෙන තුරු මගේ ඔබයි ආදරේ. ஜப்பானில் வடக்கு பகுதியில் நேற்று 7.4 ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் கடலோர பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவாட் மாகாணம் மற்றும் ஒக்கைட்டோ பகுதிகளில் 3 மீட்டர் உயரம் வரையிலான அலைகள் தாக்கக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்ததுடன் அப்பகுதி மக்களை உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. இதில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் அருகே முத்துலிங்காபுரம் ஊராட்சி கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேற்று முன்தினம் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சேர்வைக்காரன்பட்டி, திருத்தங்கல், ஆதிப்பட்டி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த 23 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தென்கொரியா இடையேயான இருதரப்பு உறவை எதிர்கால கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்த இருதரப்பு முடிவு செய்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தென்கொரிய அதிபர் லீ ஜே மயூங் அரசுமுறை பயணமாக நேற்று புதுடெல்லி வந்தடைந்தார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொண்ட முதல் இந்திய பயணம் இது. விமான நிலையத்தில் இந்திய இணை அமைச்சர் அர்ஷத் மல்ஹோத்ரா உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். இதையடுத்து தென்கொரிய ஜனாதிபதியை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
தசுன் சானவுக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் விளையாட ஓராண்டு தடையை விதிக்க அந்நாட்டு கிரிக்கெட் சபை தீர்மானித்துள்ளது. குறித்த சூப்பர் லீக் தொடரில் இருந்து விலகி இந்திய பிரீமியர் லீக் தொடரில் பங்கேற்றமை காரணமாகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் தசுன் சானகவினால் விளையாட முடியாமல் போகும் என்பது குறிப்பிடத்தக்கது.